பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காப்பறைகள் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். தேர்தலை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் அவர்கள் எந்தவித சிரமமும் இன்றி சொந்த ஊர் சென்று ஜனநாயக கடமையாற்றினர். இந்த நிலையில் தேர்தல் மற்றும் வார விடுமுறை முடிந்துள்ள நிலையில் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனால் சாலைகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதேபோல சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்காக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். குறிப்பாக முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா விரைவு ரயிலில் இடம் பிடிப்பதற்காக கூட்டம் நிரம்பி வழிகிறது. ரயில் முண்டியடித்த சம்பவங்களும் நடந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. இருக்கைகள் கிடைக்காத பலர் ரயிலின் படிக்கட்டுகளில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். தெலங்கானா மாநிலம் ஆனேரு ரயில் நிலையத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது S5 பெட்டியில் திடீரென தீப்பிடித்து புகை கிளம்பியுள்ளது. தீ பரவுவதை கண்ட பயணிகள் உடனடியாக அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியதுடன் சிலர் ரயில் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த போதே கீழே குதித்தனர். இதில் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து விரைந்த ரயில்வே ஊழியர்களும் தீயணைப்பு துறையினரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ மற்ற பெட்டிகளுக்கு பரவாமல் தடுக்க S5 பெட்டி உடனடியாக ரயிலில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தீ விபத்தால் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. மாவட்டம் கந்தகோயில் பள்ளி சுங்கச்சாவடியில் தெலுங்கு தேசம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அமினி சுரேந்திர பாபுவின் வாகனத்தை சுங்கச்சாவடி ஊழியர்கள் நிறுத்தியுள்ளனர். அப்போது சுங்க கட்டணம் செலுத்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தட்டி கேட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த தெலுங்கு தேசம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் தென் உள்ளிட்ட சுங்கச்சாவடி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சுங்கச்சாவடியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களின் இந்த அடாவடி தொடர்பாக சுங்கச்சாவடி நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். கிண்டி சிறுவர் பூங்கா, உதகை தாவரவியல் பூங்காவில் குடும்ப